நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் ஜாப்ல இருக்கீங்களா, இல்ல நீங்க உங்க கெரியர் இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். உண்மையை பேசலாமா? நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல நீங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைய போறீங்களா, இல்லைன்னா கிரெடிட் கார்டு டெட்ல மூழ்க போறீங்களான்னு தீர்மானிக்க போறது நீங்க வாங்குற ஸ்டாக் இல்லைங்க, உங்க ஹேபிட்ஸ். எனக்கு தெரிஞ்சு பல யங் ப்ரொஃபஷனல்ஸ் சிங்கிள் மந்த்ல அவங்களுடைய மொத்த சேவிங்ஸையும் மார்க்கெட்ல லாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால டிப்ரெஷன்லயும் இருக்காங்க. காலேஜ் முடிச்சு ஃபர்ஸ்ட் ஐடி ஜாப்லயோ இல்ல ஏதோ நல்ல கார்பரேட் ஜாப்லயோ சேரும்போது உங்க ஃபயர் பயங்கரமா இருக்குங்க. நம்மள 30 இயர்ஸ்ல ரிட்டையர் ஆகிறோம், இதுதான் நம்ம மைண்ட் வாய்ஸ். பட் கையில காசு வந்ததும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? பிராண்ட் நியூ ஐபோன், இஎம்ஐல ஒரு பைக்கு, வீக்கெண்ட் பார்ட்டி. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற 2000 ரூபாய் வச்சு ஏதோ ஒரு பென்னி ஸ்டாக்ல போட்டு ஷார்ட் கட்ல பணக்காரன் ஆகிறதுக்கு பார்ப்போம். சவுண்ட் ஃபேமிலியர்? இந்த வீடியோ முடியும் போது ஷேர் மார்க்கெட்ல போர்ட்போலியோ பில்ட் பண்றதுக்கு வேண்டிய 5 ஸ்ட்ரிக்ட் ஃபினான்ஷியல் ஹேபிட்ஸ் தெரிஞ்சுக்க முடியும். இந்த 5ல தேர்ட் ஹேபிட் தான் 90% பேருடைய ஃபெயிலியரை தடுக்கிற ஷீல்டு. அதை மிஸ் பண்ணாதீங்க. லெட்ஸ் கெட் ஸ்ட்ரெயிட் டு இட். ஹேபிட் நம்பர் 1, த ஆன்டி ஃபோமோ பவுண்டரி. சிம்பிளா சொல்லணும்னா பட்ஜெட்டிங். அச்சோ ஃபினான்ஷியல் கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு ஓடிடாதீங்க. கிளியரா ஒரு பிரேக் டவுன் சொல்றேன். உங்க சேலரி கையில வந்ததும் அலோகேஷன் தாங்க உங்க ஃபர்ஸ்ட் வெப்பனே. 50% ஃபார் நீட்ஸ், உங்களுடைய ரெண்ட்டு, ஃபுட்டு, பேசிக்ஸ் இதில் கவர் பண்ணிக்கணும். 30% ஃபார் யுவர் வாண்ட்ஸ், உங்கள் லைஃப் ஸ்டைல் இதில் கவர் ஆகணும். அண்ட் 20% ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். மார்க்கெட் நல்லா ஏறுதுன்னு கையில் இருக்கிற 80% காசையும் உள்ள தள்ளா சடன் கிராஷ் வந்தால் உங்கள் பேசிக் லைஃபே கொலாப்ஸ் ஆகிடும்ல. கண்ட்ரோல் டைனமிக் இஸ் வெல்த் பில்டிங். என்னங்க சொல்றீங்க? 20% சேலரியை வச்சு நான் எப்போ கோட்டீஸ்வரன் ஆகுதுன்னு கார்பரேட் மைண்ட்ல ஸ்பார்க் ஆகுதா? ஹேபிட் நம்பர் 2, த சைக்காலஜிக்கல் குஷன். டிரெக்டா மார்க்கெட்டுக்குள்ள குதிக்கிறதுக்கு முன்னாடி மினிமம் ஒரு 3 to 6 months உங்க லிவிங் எக்ஸ்பென்சஸ் ஒரு சேஃப் லிக்விட் சேவிங் அக்கௌண்ட்ல எமர்ஜென்சி ஃபண்டா வைங்க. இதுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் என்ன சம்பந்தம்? மார்க்கெட் மேல போயிட்டே இருக்காதுங்க. கிராஷ் ஆகும்போது கையில அவசரத்துக்கு காசு இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நம்ம கிட்ட இருக்க லாஸ்ல இருக்க ஸ்டாக்ஸ் சேல் பண்ணுவீங்க. ஸோ கேபிட்டல் ஆட்டோமேட்டிக்கா வைப் அவுட் ஆயிடும். கரெக்டா? இந்த டைம்ல தான் எமர்ஜென்சி ஃபண்டு உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்டை தரும். ட்ரிகர் ஆயிட்டு இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே இமீடியட் கேஷ் தேவைக்காக செல் பண்றது அது தடுக்கும். ஸோ எமர்ஜென்சி ஃபண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்ல போற கஸ்டம் ஹேபிட் தான் உங்க போர்ட்ஃபோலியோவை ப்ரொடெக்ட் பண்ண போகுதுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டிட்டு உள்ள வாங்க. ஏன்னா ட்ரூ ஃபினான்ஷியல் ட்ரூத்தை யாரும் இப்படி ராவா சொல்ல மாட்டாங்க. ரெடியா? ஹேபிட் நம்பர் 3, இராடிகேட்டிங் த கோஸ்ட். உங்க கையில ஒரு பர்சனல் லோனோ இல்லைன்னா கிரெடிட் கார்டு டெட்டோ இருந்தா அதை ஆக்டிவா வச்சுக்கிட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது முட்டாள்தனங்க. கிரெடிட் கார்டு இன்ட்ரெஸ்டே வேரியபிளா 36 to 40% per year இருக்குமா? ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல ஆவரேஜ் ரிட்டர்னே 12% to 15% தானுங்க. அங்க 40% கொடுத்துட்டு இங்க 15% ஏர்ன் பண்ண ட்ரை பண்றது என்ன லாஜிக்? கிளியர் யுவர் பேட் டெட்ஸ் ஃபர்ஸ்ட். அதுதான் உங்க ரியல் ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்னு சொல்லுவேன். ஹேபிட் நம்பர் 4, த போரிங் கன்சிஸ்டன்சிங்க. எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் டைப்ஸை தேடுறதை நிறுத்துங்க. போரிங்கா இருக்கிற இண்டெக்ஸ் ஃபண்டு, லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல சிப், அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. மந்த் ஆன் மந்த் ஆட்டோமேட்டிக்கா டெபிட் ஆகிற மாதிரி செட் பண்ணிடுங்க. ஆட்டோமேஷன் அவாய்ட்ஸ் இமோஷன். ஹேபிட் நம்பர் 5, த சர்க்கிள் ஆஃப் காம்பீட்டன்ஸ். ஏதோ ஒரு அன்னோன் டெக் கம்பெனி ஆர்எல்ஸ் ஃபார்மா கம்பெனி ஸ்டாக்கை யாரையுமே நம்பி வாங்காதீங்க. யூஸ் எவ்ரிடே லாஜிக். நீங்க யூஸ் பண்ற டூத் பேஸ்ட், காரு, பேங்க், பெயிண்ட் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் டைரக்டா உங்களுக்கே தெரியும் இல்லையா? அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் அ கம்பெனி மேக்ஸ் மணி, டோன்ட் கிவ் தம் யுவர் மணி. சிம்பிள் ரூல் yet பவர்ஃபுல். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 5 ஹேபிட்ஸ்: பட்ஜெட்டிங், எமர்ஜென்சி ஃபண்ட், நோ பேட் டெட், ஆட்டோமேட்டட் சிப் அண்ட் சர்க்கிள் ஆஃப் காம்பீட்டன்ஸ். இதுதான் உங்க பேசிக் ஃபவுண்டேஷன். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ங்கிறது ஒரே நாள்ல நடக்கிற மேஜிக் இல்ல, அது டைனமிக் டிசிப்ளின். உங்க 20ஸ்ல நீங்க எடுக்கிற இந்த முடிவு உங்க 30ஸ்லயும் உங்க 40ஸ்லயும் உங்களை இலைட் காஸ்டர்ல வைக்கும். பியர் பிரஷருக்காக உங்க ஹார்ட் அண்ட் மணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்ப எனக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும். இந்த 5 ஹேபிட்ஸ்ல எந்த ஹேபிட்டை இன்னையில இருந்து ஃபாலோ பண்ண போறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல போய் I'm committed-னு டைப் பண்ணுங்க. லெட்ஸ் see யாருக்கெல்லாம் அந்த ஃபயர் இருக்குன்னு. இங்க சீட் கோட்ஸ் இல்லைங்க, ரியல் growth மட்டும் தான் இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க கார்பரேட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு அல்டிமேட் வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் keep learning, keep growing. This is your training mentor signing off. Bye.